வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் டிஸ்கவுண்ட்ஸ். அதாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பொறுத்தவரையும், கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸை பொறுத்தவரையும் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ்னு இருக்குது. ரெண்டாவது எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து சேல்ஸ் ப்ரைஸ்க்கான டிஸ்கவுண்ட்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். குறிப்பாக இப்போ இந்த பில் ஃபார்மேட்டை உங்களுக்கு சும்மா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது அவங்களுடைய லோகோவை ஆட் பண்ணிட்டோம், ஷாப் நேமு, அட்ரஸ்ஸு அண்டு செல் நம்பர். இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணணுன்னா கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கீழே வரணும் அப்படின்றாங்கன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டி நம்பர். ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்கணும், யூனிஃபார்ம் ஒரே மாதிரியான அந்த ஃபாண்ட்டை இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 9263K1ZP இது அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம தவோமா ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். போல்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்டர் பண்ணிட்டோன்னா இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா? இது இன்ஸ்டண்ட்டாக அவங்க கேட்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது டிஸ்கவுண்ட்ஸ். நல்லா கவனிங்க. இங்கே நான் சேஞ்சஸ்க்காக இந்த சைஸையும் எம்ஆர்பியும் செகண்ட் லைனில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் மேலேயும் நம்ம போட முடியும். ஓகேங்களா? இந்த எம்ஆர்பி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல எம்ஆர்பி நம்ம போட்டுருவோம். இப்போதைக்கு நான் மீட்டருன்றதுக்காக சும்மா சாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் கூட நம்ம இமீடியேட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இதை இங்கே தூக்கி போட்டு இந்த எம்ஆர்பி தூக்கி இங்கே வச்சிடறோம். ஓகேங்களா? வச்சுட்டு இதை டெல் பண்ணிக்கிறோம். இப்போ எம்ஆர்பி சென்டர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போது டிஸ்கவுண்ட்ஸில் பொறுத்தவரையும் பாருங்கள், இது எம்ஆர்பி ரேட்டு, இது டோட்டல் அமௌண்ட்டு. ஏன்னா 2.5 குவான்டிட்டி. ஓகேக்கா? 2.5 குவான்டிட்டின்னு கணக்கு. அப்போ எம்ஆர்பி டு இங்கே செல்லிங் ப்ரைஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கன்சிடர் ஆகும். அதாவது இது ஒரு யூனிட்டுக்கு 235 ரூபா. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், டோட்டல் எம்ஆர்பியோடைய வேல்யூவு 632 ரூபா.50 ஓகேங்களா? அதில் 490 இந்த டோட்டல், இதனுடைய டோட்டலை நீங்கள் இந்த டோட்டலோட டிவைன் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 149 ரூபா.50 சேவிங் அமௌண்ட்டு. சிலவங்க சேவிங் அமௌண்ட்டாக கொடுக்கும். அப்போது இங்கேயும் டிஸ்கவுண்ட்டு, அதாவது ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட்டு, ஐட்டம் வைஸ் அதாவது எம்ஆர்பின்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இல்லாமல் தனியாகவே நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது கீழே டிஸ்கவுண்ட்டு ஒரு 10% அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதனுடைய இதை இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அதுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஐட்டம் இருக்குது, அந்த ஐட்டத்தை நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பேண்ட் மீட்டர் ஒரு நம்பர்ஸ் 25, அதாவது ஒரு மீட்டர் 25. இப்போ 10 மீட்டர் எடுக்கிறாங்க. ஸோ 250 ரூபா பேசிக் ப்ரைஸு. டேக்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் 262.50. அதாவது இன்க்ளூடிங் டேக்ஸும் பண்ண முடியும், எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸும் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, ஒரு 5%. ஸோ 5% இங்கே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, சாரி, ஸோ 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டல் அமௌண்ட் 249.38. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஐட்டம் டிஷர்ட். ஓகேங்களா? டிஷர்ட்டில் எம் சைஸு ஒரு 3 குவான்டிட்டி கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா எதுவுமே டிஸ்கவுண்ட் கொடுக்கல. நம்ம இப்போ ரெண்டாவது ஐட்டம் ஆட் பண்ணது டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஓகேங்களா? இது தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல. இதுதான் டோட்டல் டிஸ்கவுண்ட். இது இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், எம்ஆர்பி வேல்யூவும் டிஸ்கவுண்ட் ஆகும். ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு எம்ஆர்பி ப்ரைஸ் ஈக்குவல் மைனஸ் ரேட்டு சேல்ஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? சேல்ஸ் ப்ரைஸ் இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்கவுண்ட், அதாவது இந்த ரெண்டுத்துக்குமான அந்த அமௌண்ட்டோட வேரியேஷன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த வேரியேஷனையும் நம்ம டிஸ்கவுண்ட்டாக காட்டுறோம்.
ஓகேங்களா, டிஸ்கவுண்ட்டாக காட்டுறோம். ரெண்டாவது நம்ம இண்டிவிஜுவலாகவே ஒரு 5% 10% ஒரு ஐட்டத்துக்கு கொடுத்தோம்னா இப்போ ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அது ஒரு டிஸ்கவுண்ட் வருது. ஃபைனலாக டோட்டல் டிஸ்கவுண்ட், டோட்டல் பில்லுக்கான ஒரு டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, டோட்டல் டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று நார்மலாக ஒரு ஐட்டத்துக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இதில் வந்து நோ டிஸ்கவுண்ட் கொடுக்கல, ஆனாலும் இது டிஸ்கவுண்ட்டில் கன்சிடர் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டுக்கும் சேல்ஸ் ரேட்டுக்குமான வேரியண்ட்டை டிஸ்கவுண்ட் எடுத்துக்குவோம். இப்போ ஐட்டம் டிஸ்கவுண்ட் அண்டு எம்ஆர்பி டு சேல்ஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். இங்கே நான் டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் சேவ் கொடுத்துட்றேன். யூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வரும். பட் நான் இங்கே ஷோ பண்ணல, இங்கே ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண ஐட்டத்துக்கு மட்டும் நல்லா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு 10 பீஸ் போட்டோமா. ஸோ பேண்ட்டு மீட்ரு வந்து 10 பீஸ் 30 ரூபா இன்ட்டு 250. அதாவது அந்த சேல்ஸ் ப்ரைஸ் எம்ஆர்பி தான் 30 ரூபா, அப்போ 300 ரூபா வரும் இல்லையா. அப்போ 300 ரூபா, இப்போ சேல்ஸ் ப்ரைஸ் 250 ரூபா, அப்போ மைனஸ் வந்து 50 ரூபா. 50 ரூபா வந்து டிஸ்கவுண்ட். அவங்க டிஸ்கவுண்ட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸு ஆட் ஆகிடும். அடுத்தது 5% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த 5% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே 18 ரூபா அப்படின்ற மாதிரி அசைன் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த பில்லை உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டுறேன். ஹிஸ்ட்ரியில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் அதாவது 250 5% டிஸ்கவுண்ட் போக அதுக்கான டோட்டல்ஸ் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஆட் ஆகிடுது. ஓகேங்களா, அதனுடைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தும் அந்த எம்ஆர்பி ப்ரைஸோட டிஸ்கவுண்ட்டும் சேர்ந்தும் உங்களுக்கு 50 ரூபான்னு இங்கே ஷோ பண்ணிவிடுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல. ஓகேவா, இருந்தாலும் டிஸ்கவுண்ட் காட்டுது. அப்போ என்ன அர்த்தம்னா சேல்ஸ் ப்ரைஸுக்கும் இது பாருங்கள் எம்ஆர்பிக்கும் இதுக்கும் வித்தியாசம் 6 ரூபா வித்தியாசம். அப்போ 3 குவான்டிட்டின்னு கணக்கு பண்ணும்போது இங்கே 18 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும். ஓகேவா, ஆக மொத்தம் கஸ்டமருக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ஸு போயிடுது. ஓகே, இது தவிர்த்து இப்போ பாருங்கள் கீழே வந்து நான் பர்சன்டேஜ் கொடுக்கல, அதனால் இங்கே டிஸ்கவுண்ட்டே காட்டலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டே காட்டலை. இந்த ரோலை காட்டணும். ஆக்சுவலாக இந்த டோட்டல் இதுக்கு கீழே வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று வரும், அது வந்து இப்போ காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அதே பில்லில் இப்போ நான் 10% வந்து கொடுக்குறேன், இல்லை 10% இல்லைன்னா கூட இது ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 30 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 900 ரூபா பில்லு இல்லையா. ஸோ அப்டேட் கொடுத்துட்றேன். அப்டேட் யூ வாண்ட் டு பிரிண்ட்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்றோம். இப்போது இந்த கஸ்டமைஸ் ஃபார்மேட்டை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து வேல்யூ ஷோ பண்ணுது. அதாவது நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஷோ பண்ணும். நம்ம டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்ன்ற ரோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பொறுத்தவரையும் மல்டிபிள் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் இண்டிவிஜுவல் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இல்லை எம்ஆர்பி வேல்யூவிலேருந்து சேல் வேல்யூவுக்கான டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அது தவிர்த்து நீங்கள் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் இந்த யுவர் சேவிங்ன்றதை எதை குறிக்கும், இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கும் சேல்ஸ் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து யுவர் சேவிங் அமௌண்ட். அது தவிர்த்து ரவுண்ட் அப்புக்கு ஆகணுன்றதுக்காக நான் 36 ரூபா மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 900 ரூபா. ஓகேங்களா, அப்போது இதனுடைய டோட்டல் இது ரெண்டுத்தையும் டோட்டலுக்கு பண்ணிங்கன்னா இந்த 36 மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 900 ரூபான்ற வேல்யூ வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா சம்மரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டத்துக்கு டேக்ஸ் இருக்குது, இன்னொரு ஐட்டத்துக்கு டேக்ஸ் இல்லை. ஸோ 0% டேக்ஸ் வந்து 684 ரூபா. அதாவது நம்ம ஐட்டம் ஆட் பண்ணும் போதே எந்தெந்த பொருளெல்லாம் டேக்ஸ் வருமோ அதெல்லாம் டேக்ஸில் காட்டலாம், எந்தெந்த பொருளெல்லாம் டேக்ஸில் வராதோ அதெல்லாம் நான் வந்து நீங்கள் டேக்ஸில் காட்டலைனா கூட இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சம்மரி வந்து பிரிஞ்சு கொடுத்துரும். இப்போ 5% 12%ன்றதை நம்ம அந்த ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே ஆட் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த பில் ஃபார்மேட் வந்து யாருக்காக பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் கம்பெனி அவங்களுக்காக பண்ணது. இது ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன கம்பெனி வச்சுருக்கோமோ அது ஷோ பண்ணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காக இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் பண்ணுறது கூட நீங்கள் வேறு யாரும் எதிர்பார்த்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஒரு ஆடிட்டரையோ யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் GSTR 1 போனீங்கன்னா கிரியேட் எக்ஸல் ஃபார்மேட், கவர்மெண்ட்டோடைய எக்ஸல் ஃபார்மேட்.
நீங்கள் எந்த மாதம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ பண்ணிவிடும். ஜஸ்ட்டு ஜென்ரேட் கொடுக்கும்போது இந்த கவர்மெண்ட் போர்ட்டலுக்கான இந்த எக்ஸல் ஃபைல் வெர்ஷன் 1.8ன்னு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸல் ஃபைல் வரும். அதை டேரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் போர்ட்டலில். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து முழுக்க அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பில்டிங் 3 கான்செப்டையும் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி வரும். ரெண்டாவது பில் ஃபார்மேட்டும் பார்கோடும் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் அண்டு மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நிறைய ஷாப்புகளில், மல்டிபிள் ஷாப்புகளில் நம்ம சாஃப்ட்வேர் போயிட்டுருக்கு. ஒரே பிரான்ச்சை சேர்ந்தவங்க, அதாவது ஒரே கம்பெனி மேக்னெட் கிளாத்ன்ற இந்த கம்பெனி மட்டும் 3 பிரான்ச்சில் நம்ம சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.